பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நம்ம வீடியோவில் எஸ்தர், எரேமியா புஸ்தகத்தை பார்த்தோம். தானியேலில் நம்ம 6வது அதிகாரம் வரைக்கும் பார்த்தோம். இன்றைக்கு மிக முக்கியமாக தானியேல் எப்படி அவருக்கு கிடைச்ச தரிசனம் என்ன, அவருடைய ஜெபத்தை ஆண்டவர் என்ன எப்படி சொல்கிறாரு, ஏற்றுக்கொண்டார், என்ன காரணம், இப்படி அவர் எதுக்காக ஜெபித்தார், எப்படி ஜெபித்தார். பிரியமானவர்களே, இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, தானியேலின் ஜெபம். அதாவது 9வது அதிகாரத்தில் நான் முதல்ல அதை வாசிக்கும்போது என்ன சொல்கிறது, ஆச்சரியப்பட்டேன். இப்படி ஒருத்தரால் ஜெபிக்க முடியுமா, அப்போ இப்படித்தான் ஜெபிக்கணுமா அப்படின்ற அளவுக்கு தானியேலினுடைய ஜெபம் இருந்தது. பிரியமானவர்களே, நம்ம மற்றதெல்லாம் கூட விட்டுருவோம். அவர் கண்ட தரிசனம் அது அதாவது அது சொல்கிறாங்க, அது நடக்கக்கூடிய ராஜாக்கள். அதாவது இனிமேல் என்ன நடக்கும், எப்படி ராஜாக்கள் வருவாங்க, 10 ராஜாக்கள் எழும்புவாங்க, கிரேக்கரத்தை முறியடிப்பாங்க, பெர்சியர் ராஜா வருவான், அவனை முறியடிப்பான், இவனை முறியடிப்பான், இப்படி சரித்திரம் தான் சொல்லப்பட்டிருக்கு தீர்க்க தரிசனமாக. ஆனால் அதனால நம்ம அதை கேட்டு இப்போ நமக்கு அந்த பிரயோஜனம் கிடையாது. அவர் சொன்னது நிறைவேறுச்சு. ஆனால் இந்த முக்கியமான ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் நம்ம எதை நம்ம அற்புதமாய் நம்ம வாழ்க்கைக்கு கொண்டு வர முடியும்னு சொன்னால், தானியேல் புத்தகத்தில் தானியேல் கண்ட ஜெபம். தானியேல் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் ஒரு கனவு, ஒரு தரிசனம் பார்க்குறாரு. அந்த தரிசனம் பார்க்குறதுல அந்த பால் கடிக்கப்பட்ட, அதாவது பாபிலோன் தேசம் 70 வருஷமாக சிறை இருப்பாங்க மக்கள்னு சொல்லிட்டு நம்ம படித்தோம் இல்லையா, எரேமியா தீர்க்கதரிசி காலத்தில். அந்த செய்தி அவர் இதை பார்க்கும்போது, அவர் காலத்தில் தான் இவர் இருக்கிறாரு. அப்போது அந்த 70 வருஷம் இப்படி நடக்கும்னு உடனே அந்த எருசலேமுக்காய், யூத ஜனங்களுக்காய் அவர் பரிதவிப்பை பார்க்கணுமே. இவருக்கு எந்த குறையும் இல்லை. பிரியமானவர்களே, அரண்மனையில் ராஜ போகத்தில் அருமையாய் ராஜாவுக்கு எல்லாம் இருக்கிறாரு. சிங்கத்து கோகையில் போட்டு கூட இவருக்கு ஒன்றுமே ஆகலை. இவர் ஹீ சேஃப்டி, பத்திரமா இருக்கார். ஆனால் ஜனங்களுக்காய், அந்த நாட்டுக்காய், இதுதான் தேவனை அறிகிற அறிவு, தேவன் மேல் நாம் வைத்திருக்கிற அன்பு. ஒருவரை ஒருவர் நேசிங்கள்னு சொல்கிறாங்கல்ல. ஆனால் இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்களை நம்ம பார்க்குறோம். நான் நல்லா இருக்கேன், என் பிள்ளைங்க நல்லா இருக்காங்க, என் குடும்பம் நல்லா இருக்கு, நான் அவ்வளோ போதும், எனக்கு நான் பரிசுத்தமாக இருப்பேன், என் குடும்பம் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். ஆனால் தேசத்தை குறித்த ஒரு தானியேலை போல தேசத்தை குறித்த ஒரு அக்கறை, ஜனங்களை குறித்த ஒரு வாஞ்சை, ஆத்துமா, எரேமியாவை சொன்னது, அவர் ஆண்டவர் சொன்னது போல் ஆத்துமாவை குறித்த ஒரு அக்கறை. ஐயோ இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, என்ன ஒரு அன்பு பாருங்க ஜனங்கள் மேலே. அன்பு இருக்கிறவங்க, பேஷன் இருக்கிறவங்க தான் ஊழியத்துக்கு வர முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் தானியேல் அவ்வளவு அருமையாக அதை பற்றி நீங்கள் 9வது அதிகாரத்தில் ஒரு லைன் கூட விடாமல் படிங்க. ஏன்னா அது எல்லாம் நான் சொல்கிறேன் பாருங்களேன். அது சொல்லி முடித்த உடனே ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. தானியேலை குறித்து காப்ரியேல் தூதன் ஒன்று சொல்லுவார், அதான் கிளைமேக்ஸ். அதை நம்ம என்னன்னு பார்ப்போம். இவர் என்ன சொல்கிறாரு, இதை கேட்ட உடனே ரொம்ப மனசு வேதனைப்பட்டு ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறாரு, ஆண்டவரே, இரக்கம் உள்ளவரே, கிருபை உள்ளவரே, நீதி உள்ளவரே, நாங்கள் துன்மார்க்கமாக நடந்தோம்ப்பா, நாங்கள் அக்கிரமத்தில் இருந்தோம்ப்பா. இவர் அக்கிரமம் பண்ணார், தானியேலா துன்மார்க்கம் பண்ணார். தானியேல் நீதி உள்ளவர், உண்மை உள்ளவர். ஆனால் அவர் சொல்கிறார், ஏன்னா இயேசு கிறிஸ்து எப்படி எல்லாருடைய பாவங்களை அவர் சுமந்தாரோ, அதுபோல் இன்றைக்கு மோசே எப்படி அவங்க பேரை நீங்கள் பரலோகத்தில் புஸ்தகத்தில், நீங்கள் ஜீவ புஸ்தகத்தில், அதாவது அவங்கள நீங்கள் மரணத்துக்கு நீங்கள் அவங்கள முன்குறித்ததாக இருந்தால், ஆண்டவரே நீர் என்னோட பேரை ஜீவ புஸ்தகத்திலேருந்து கிறுக்கி போடுன்னு சொல்லி தேவனோட போராடி ஜெபித்தாரோ, அதே போல் தானியேல் ஜெபிக்கிறார். ஒரு தரிசனமும் பார்க்குறார் ஜீவ புஸ்தகத்தை பற்றி. இந்த சொல்கிறேன் பாருங்க, பின்னாடி வருது. அப்போது அவர் தரிசனம் பார்க்கும்போது அதை பார்த்துட்டு சொல்கிறார், எங்கள் பிதாக்கள் நாங்கள் ரொம்ப என்ன பண்ணிட்டோம், உம்முடைய உடன்படிக்கையை விட்டு மோசே எங்களுக்கு கற்றுக் கொடுத்த எல்லா விதமான நியாயப்பிரமாணங்களையும் நாங்கள் கடைப்பிடிக்க மறந்துட்டோம், நாங்கள் அக்கிரமத்தில் போயிட்டோம், உம்மை மறந்துட்டோம், உம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக நீங்கள் வெளிப்படுத்தின எந்த வார்த்தைக்கும் நாங்கள் செவி கொடுக்கலை, அதுக்கு நாங்கள் கீழ்ப்படியலை.
அதை நாங்கள் ஏற்றுக்கல. தகப்பனே, ஆண்டவரே, உம்முடைய முகத்தை அந்த எருசலேம் நகரத்தின் மீது பிரகாசிப்பிக்க பண்ணும். அல்லேலூயா. நம்மலாம் எங்கள் மேலேன்னு தான் ஜெபிப்போம் இல்லையா? நம்ம என்னைக்குனாலும் ஆண்டவரே தேவரீர் உம்முடைய முகத்தை எங்கள் இந்தியா மேலே பிரகாசிப்பிக்க பண்ணணும்னு யாருனாலும் ஜெபிச்சிருக்கோமா? ஜெபிச்சா இந்தியா ரட்சிக்கப்படும். இந்தியா ஆண்டவருடைய தேசமாக மாறும். அப்படி நம்ம ஜெபிச்சிருக்கோமா? பாருங்க, அவர் சொல்றாரு, அந்த எருசலேம் நகரத்தை ஆண்டவரே உம்முடைய முகத்தின் பிரகாசத்தை அந்த எகிப்து தேசத்தில் நீர் காட்டும். மனம் இறங்கும். எங்கள் நீதி நிமித்தம் அல்லப்பா, உம்முடைய இரக்கத்தின்படி மன்னியும், ஜனங்களை மன்னியும், ஜனங்களை ஆசீர்வதியும், எங்கள் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் மன்னியும். உம்முடைய இரக்கத்தினால நாங்கள் கேட்குறோம். எங்கள் நீதியினால் கேட்கலப்பா. நாங்கள் பொல்லாதவங்கப்பா. உமக்கு நாங்கள் கீழ்ப்படியலப்பா. நாங்கள் உம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு நாங்கள் செவி கொடுக்கலப்பா. மோசே சொன்ன எந்த இதையும் நாங்கள் மனசில் ஏற்றுக்கலப்பா. எங்களை மன்னிங்கப்பா, எங்களை மன்னிங்கப்பா. உம்முடைய முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணுவீராகப்பா. ஜனங்களை ஆசீர்வதிப்பீராகப்பான்னு சொல்லி அவ்வளவு அருமையாய் அழுது 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 உபவாசத்திலும் சாம்பலிலும் அவர் புரண்டு அழுகிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை இன்றைக்கு நான் இந்த தானியல்னால தெரிஞ்சுக்கொள்கிறேன். நான் சொன்னேன் இல்லையா, தானியலை உடனே போட முடியாது, அதை நான் 2வது நாள் போடுறேன்னு. இதுதான் ரீசன். இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை நீங்களும் நானும் தேசத்திற்காய், நம்ம தமிழ்நாட்டுக்காய், சென்னை பட்டணத்துக்காய், இந்திய தேசத்திற்காய், ஏன் உலகத்திற்காய், பாவம் நிறைஞ்சு கிடக்கு, நாம் ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய வருகைக்கு முன்பு ஜனங்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்படும்படியாய் தேவனுடைய இரக்கத்துக்காய் நாம் கெஞ்சி நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன நடக்குமா தெரியுமா? மேலே இருக்கிற ஆண்டவர்கிட்ட இருந்து, பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் வந்து அப்படி பெருமூச்சு விட்டு ஜெபிக்கிற ஜனங்களுடைய நெத்தியில் ஒரு அடையாளம் போடுவானாம். அந்த அடையாளம் எதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால், ஆண்டவர் வருகையின் போது சங்கார தூதன் சங்கரிக்க வருவான்ல, அந்த கொஞ்ச நாள் பாழாக்குறதுக்கு சங்கரிக்க விடுவாங்கல்ல, அந்த டைமில் இவர்களை அவன் ஒன்றும் செய்ய மாட்டானாம். இப்போது இஸ்ரவேல் நம்ம 40 நாட்கள் நம்ம எகிப்திலேருந்து ஜனங்களை வர வைக்கும்போது, நான் தலைச்சம் பிள்ளைகளெல்லாம் நான் கொலை செஞ்சிருவேன் அப்படின்னு போடும்போது, ஆண்டவரோட பிள்ளைகள் உங்கள் குடும்பத்தில் அது நடந்து விடாதபடிக்கு நீங்கள் ஒரு ஆட்டுக்குட்டிய ரத்தத்தை அடித்து நீங்கள் அதை என்ன செய்யணும், நிலைவாசலில் பூசி வைங்கன்னு சொன்னாங்க. அப்போது அந்த சங்கார தூதன் கடந்து வரும்போது யார் வாசல்லாம் நிலைவாசலில் அந்த ரத்தம் இருந்ததோ அவங்கள அவன் ஒன்றும் பண்ணாமல் மற்ற குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை தான் அவன் சாகடித்தான். எகிப்து தேசத்திலிருந்து ஜனங்கள் புறப்படுவதற்கு முன்பால். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இதுபோல் நம்மளையும் நம்ம பிள்ளைகளையும் பாதுகாக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருடைய மகா பரிசுத்த இரத்தமானது அதற்குள் நாம் அடைந்து கொடுக்கும்போது சாத்தான் பயப்படுவான். நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், சாத்தான் தீமை செய்ய முடியாது, சாத்தான் தீமை செய்ய முடியாது, தீங்கில்லை தீங்கில்லை தீங்கில்லை, தீங்கில்லை தீங்கில்லை தீங்கில்லை, சாத்தான் தீமை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. நம்ம இரத்தத்தில் மறைஞ்சிருக்கோம். பிரியமானவர்களே, இப்பொழுதும் நான் இப்போ சாத்தான் நம்மளை தொட முடியாது, ஓகே. ஆனால் அன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் அவருடைய ராஜ்யத்துக்கு நம்ம போகணும்னு சொன்னால், இப்படி தானியேலை போல நாம் தேசத்திற்காய் ஜெபிப்பவர்களாய், தானியேலை போல பரிசுத்தவான்களாய் உண்மையுள்ளவர்களாய் வாழ்வது மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யத்திற்கு அந்த ஜனங்களும் அவங்க பாவங்கள் அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டு ஆண்டவருடைய கிருபையும் இரக்கமும் கிடைக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும், தானியேலை போல. அப்படி அவர் ஜெபித்து முடிக்கும்போது, அப்போது உண்மையிலேயே அவர்களுக்கெல்லாம் தேவன் நெத்தியில் தூதர்கள் முத்திரையிடுறாங்க. அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கட்டாயம் போவாங்க. நம்ம அதுக்காகன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கக்கூடாது, அதெல்லாம் வராது. நம்ம அதுக்காக போகிறோம்லாம் ஜெபிக்கிறதுக்கெல்லாம் யாராலே வராது. நீங்கள் வேணால் பாருங்களேன், உபவாச கூட்டத்துக்கு வாங்கன்னா யார் வருவா? அந்த அக்கறை இருக்கிறவங்க, அந்த தேவனிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறவங்க தான் ஓடி வருவாங்க.
மற்றவங்களாம் வரமாட்டாங்க. இது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினால, என்னுடைய ஆவியில் ஆகும்னு தேவன் சொன்ன வார்த்தை சத்தியம் உள்ளது. தேவ ஆவியானவர் யாருக்குள்ள இருக்கிறாங்களோ அவங்க இந்த மாதிரி ஜெபிப்பாங்க. அவங்க நெத்தியில முத்திரை போடப்படும். இதுதான் அடையாளம். ஹல்லேலூயா. இது லேசான காரியம் இல்லை பிரியமானவர்களே. இந்த ரகசியத்தை இந்த தானியேல் மூலமாக நாம் கற்றுக்கொண்டோம். அப்போ காபிரியேல் அங்கிருந்து தூதன் பறந்து வந்து அவனை தொட்டு அவர் சொல்றாராம், தானியேலே எழுந்திரு, நீ மிகவும் பிரியமானவன். யாருக்கு? கர்த்தருக்கு. நீர் மிகவும் பிரியமானவன். அதனால நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. காலாபதூராக பாரியா, எத்தனை அருமை பாருங்க. தானியேல் ஆண்டவருக்கு பிரியமான மகனா இருந்ததுனால அவன் ஜெபிக்கும் போதே அங்கிருந்து கட்டளை பிறந்ததான். ஆண்டவர் இஸ்ரவேல் யூத ஜனங்களை, எருசலேமை அவர் மீண்டும் நகரத்தை கட்டி, அதுதான் அந்த இதில் வரும், நகரத்தை நான் கட்டுவேன், கட்டி யெகோவா நான் அதில் நான் இருப்பேன், குடியிருப்பேன், அதுக்கு யெகோவா ஷம்மான்னு பேர் வைங்கன்னு சொன்னது நம்ம தானியேல்ல கடைசியில் பார்த்தோம். இவங்களோட ஜெபந்தான் காரணம். ஒருவேளை இவர் ஜெபிக்காமல் இருந்தால் கூட அது காரணமாக இருந்திருக்காது பாருங்க. அப்போது இன்றைக்கு நீங்களும் நானும் தேசத்திற்காய், ஜனங்களுக்காய், ஆத்துமாக்களுக்காய், அவர்கள் மனம் மாறும்படியாய், தேவனுடைய வருகையில் அவங்க கைவிடப்படாதபடி, ஜனங்கள் பரிசுத்தமாய் வாழும்படியாய், சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்படும்படியாய், நாம் தேவனுடைய இரக்கம் பெற்றுக்கொள்ளும்படியாய் அவர் சொல்கிறாரு, உம்மை சர்வ நீதிக்கு தக்கதாய், உம்முடைய சர்வ இரக்கத்துக்கு தக்கதாய். எப்படி சொல்கிறாரு பாருங்க. அண்டவரே, உம்முடைய செவிகளை திறந்து எங்கள் ஜெபத்தை கேளுங்கப்பா, உம்முடைய கண்களை திறந்து அந்த தேசத்தை பாருங்கப்பா, எருசலேம் பாழாக்கப்பட்டு கிடக்கிறத பாருங்கப்பா, உங்கள் பிள்ளைங்க கஷ்டப்படுற வேதனையை பாருங்கப்பா அப்படின்றார். நம்ம இன்னைக்கு அப்படியெல்லாம் யாருக்கா ஜெபிப்போம்? என் பிள்ளைக்கு பாரு, என் பிள்ளைக்கு பாரு, எனக்கு பாரு. நமக்கு உருகிற உருக்கத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டோம். நான் ஆரம்ப காலத்தில் நான் அப்படி தான் உபவாசம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் ஆண்டவர் என்னோடு பேசினார், உன் மகனுக்காக மட்டும் நீ அழுது கண்ணீர் விடுறேன்னார். அப்போ நான் வேதனைப்பட்டேன். அப்போது ஏன் ஆண்டவர் பேசுகிறாருன்னா அவருக்கு அது பிடிக்கலை. ஏன்னா அவருக்கு தெரியும், உன் ஆவிலிருந்து புறப்படுவதற்கு முன்பு உன் தேவை என்னவென்று அறிந்திருக்கிறேன். அவர் சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். அவர் கைவிட மாட்டார். அவர் முன் குறித்த தேவன் கைவிடாதவர். அப்போ நான் ஏன் அதுக்கே கதறிக்கிட்டு இருக்கணும்? அன்னைக்கே விட்டுட்டேன். எடுத்தேன்னா ஜெபிக்கிறது இல்லை. எல்லாருக்காகவும் ஜெபிச்சுட்டு கடைசியாக ஒரு செகண்ட் மட்டும் ஜெபிப்பேன். போன வாரம் கூட ஆண்டவர் சொல்கிறார், ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவருக்கு நீ ஏன் கட்டளை போடுற, ஆண்டவர் சித்தம் நிறைவேறட்டும்னு ஜெபிப்போ அப்படின்றார். அவங்க என்ன மாதிரி பைபிள் படிக்கணும்ப்பா, இந்த மாதிரி அவங்க இது நல்ல முறைகள் அதெல்லாம் செய்யணும்ப்பான்னா அவருக்கு சொல்கிறதுக்கு நம்ம யார்? நீ இப்படி அவரை சொல்லுன்னு அவரை சொல்கிறதுக்கு நம்ம யார்? அவருக்கு தெரியாது? சொல்லுங்கள். நம்மளை பார்த்து யாருனாலும் வந்து உன் பிள்ளைக்கு இப்படி சோறு ஓடு, உன் பிள்ளை இப்படி தூங்க வை, உன் பிள்ளை இப்படி பண்ணுன்னு சொன்னால் தாய்க்கு தெரியும்ல. தப்பு பண்ணால் சொல்ல வேண்டியதுதான். தாய்க்கு தெரியும், அவருக்கும் அதுக்கு மேலே தெரியும் இல்லையா? அப்போது அவர் சொல்கிறார், தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடு. அப்போ தான் நினைக்கிறேன், ஆண்டவரே, அவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அதுதான் சொல்லி கொடுத்தது. என்ன? உன் சித்தம் நிறைவேறுவதாக. ஹல்லேலூயா. எத்தனை பெரிய காரியம். அப்போது அது இதுன்னு கேட்கவே வேண்டாம். அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வேண்டாம். துதிப்போம். நம் நேரம் முழுவதையும் துதியில் ஏறெடுப்போம். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். துதிப்பதற்கென்றே அவர் நம்மை படைத்திருக்கிறார். ஏன்னா அவர் சொல்கிறாரு, இவர்கள் என்னை துதிக்கவில்லை என்றால் இந்த கல்லுகளும் என்னை நோக்கி கூப்பிடும்னு சொல்லி. அதனால நம்ம தேசத்துக்காய் ஜெபிக்கணும், துதிக்கணும். தானியேல்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொண்டது அதுதான். அப்படி நாம் ஜெபிக்கும்போது நம்ம பரிசுத்தமாக இருக்கணும். நம்ம தேவனுடைய கற்பனைகளின் கட்டளைகளும் நம்ம தெரிந்து கொள்ளணும். யாருக்கோ அழுகிறார், ஜனங்களுக்காய் அழுகிறாரு, பரிதவிக்கிறாரு. சாம்பல்ல இரட்டு உடுத்தி, சணல் வஸ்திரம் உடுத்தி, சாம்பல்ல புரண்டு கதறாரு. பாவமே செய்யாத நம் தேவன் எப்படி நமக்காய் சிலுவை சுமந்தார், கசையடி வாங்கினார். அல்லேலூயா. கைகளையும் கால்களையும் ஆணி அடித்தார்கள். கடைசி சொட்டு இரத்தத்தை கூட நமக்காக கொடுத்தார்.
இந்த அன்பு நமக்குள்ளே ஊற்றப்படும் போது நாம் நிச்சயமாக தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாறுவோம். இன்றைக்கு தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தின் மூலமாய் நாம் இதை கற்றுக்கொண்டோம். இதை நம் வாழ்க்கையில் நம்ம கடைப்பிடிப்போமா? நிச்சயமாகவே கர்த்தர் நம் சந்ததியை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. உங்களோட கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஏன்னா வீடியோ பார்க்குறீங்க, தயவு பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். இதை குறித்து கமெண்ட் கட்டாயம் பண்ணுங்கள், சரிங்களா? ஏன்னா நீங்கள் போடுற ஒரு கமெண்ட்டு என்ன ஆகுதுன்னா, இதை இன்னொரு 100 பேருக்கு இந்த வீடியோவை அனுப்புறதுக்கு பிரயோஜனமாக இருக்குது. இது ஒரு அல்கரிதம்னு ஒன்று வச்சுருக்குறாங்க. அதுக்கு இந்த வீடியோவில் இது வருது அது வருதுன்னு அதெல்லாம் அது பார்க்க மாட்டேங்குது. என்ன பேசியிருக்காங்க அதெல்லாம் தெரியல. அது ஒரு மிஷின் இல்லை. அப்போது ஒரு லைக் வருது, ஒரு கமெண்ட் வருதுன்னா அதுக்கு உடனே இந்த வீடியோவை நிறையா பேருக்கு அனுப்புகிறாங்க. அது எவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸ் பாருங்கள். அநேகர் பார்க்கலாம்ல. அப்படி வரலைன்னா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ இதோடு இணைந்து உங்களையும் நான் ஊழியம் பண்ணுங்கன்னு கேட்குறேன். நிச்சயமாக இது ஒரு ஊழியம்தான். நீங்கள் ஒரு லைக் போட்டு நீங்கள் ஒரு கமெண்ட் போட்டிங்கன்னா இது அநேகருக்கு பரவி போகும்போது அது ஒரு ஊழியமாக, அதனால ஒரு ஆத்மா தொடப்பட்டாங்கன்னா நிச்சயமாக அந்த பலன் யார் லைக் போட்டு கமெண்ட் போட்டிங்களோ உங்களுக்கு தான். அப்படித்தான் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறேன். நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் இதனோட ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. நீங்கள் பார்க்குறீங்க, முடிச்சிடுறீங்க, அவ்வளோதான். ஒரு வார்த்தை, 2 வார்த்தை, ஒரு சென்டென்ஸ், ஏதோ உங்களால் முடிஞ்சதை கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க. நீங்கள் லைக்கு போட்ட உடனே இது வேகமாக நிறையா பேருக்கு போகுது. அதையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அப்படியே ஸ்டாப் ஆயிடும். அதனால் உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். இது சத்தியம், சத்தியம் பரவணும், சத்தியம் போகணும் ஜனங்களுக்கு. நான் காசு கொடு, பணம் கொடுன்னு நான் கேட்க மாட்டேன். இலவசமாய் பெற்றுக்கொண்டதை இலவசமாய் கொடுக்கும்படியாக நான் கர்த்தருக்கு என்னை ஒப்பு கொடுத்துருக்கேன். பிரியமானவர்களே, தயவு பண்ணி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்னோட வீடியோவை பார்க்குற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் கெஞ்சி கேட்குறது என்னென்னா, நிறையா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. நான் ஒரு வீடியோ மட்டும் சொல்லலை, நான் போடுற எல்லா வீடியோவும் அது பறந்து போகட்டும், அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். காட் பிளஸ்.